வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நாம கேட்க போற கதை தோழர் ஜீவா. இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு சமயம் பம்பாய் தமிழ் சங்கத்துல பாரதி விழா நடந்துட்டு இருக்கு. அந்த விழாவுல கலந்துக்கிறதுக்காக தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் அங்க போயிருக்கார். 4 நாள் அங்கே தங்கியிருந்து வேற வேற இடங்கள்ல தமிழ்ச்சங்க விழாவுல இவர் பேச வேண்டியிருந்தது. ஒவ்வொரு நாளும் இரவுல படக்கு போறதுக்கு முன்னாடி இவர் தன்னுடைய வேட்டியை துவைச்சு காய போட்டுட்டு ஒரு லுங்கிய கட்டிக்கிட்டு படுத்துக்குவார். மறுநாள் காலையில அந்த வேட்டியை எடுத்து கட்டிக்கிட்டு விழாவுல பேசுறதுக்கு போயிடுவார். இவர் ஏன் இப்படி பண்ணினார்னா அவர்கிட்ட அப்போ இருந்தது ஒரே ஒரு வேட்டி தான். இதை அங்கே இருந்த தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே அவங்க போய் ஒரு 12 மில் வேட்டிகளை வாங்கிட்டு வந்தாங்க. அது அவருக்கு பரிசா கொடுத்தாங்க. இவரு அத வேணான்னு சொல்லல, பேசாம வாங்கி வச்சுக்கிட்டார். ஆனா, அதையெல்லாம் என்ன பண்ணினார் தெரியுமா? பம்பாயை விட்டு புறப்படுறதுக்கு முன்னாடி அந்த வேட்டிகளை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு மெட்ராஸுக்கு ரயில் ஏறினார். அந்த பெரிய மனிதர் யார் தெரியுமா? அவர்தான் தோழர் ப. ஜீவானந்தம். ஆரம்ப காலத்துல அவர் செட்டிநாட்டுல சிராவயல்ல காந்தி ஆசிரமம் நடத்திக்கிட்டு இருந்தார். அப்போ மகாத்மா காந்தி அந்த ஆசிரமத்துக்கு ஒரு தடவை வந்திருந்தார். ஆசிரம சூழ்நிலை காந்திஜிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆசிரமத்தின் பொருளாதார நிலை எப்படி இருக்குன்னு விசாரிச்சார். சொத்து என்ன இருக்குன்னு கேட்டார். இந்த தேசம்தான் என்னுடைய சொத்துன்னார் ஜீவா. உடனே காந்திஜி, இல்லை இல்லை, நீங்கள் தான் இந்த தேசத்தின் சொத்துன்னார். இப்படி காந்திஜியால் அடையாளம் காணப்பட்ட ஜீவா ஒரு சிறந்த சொற்பொழிவாளர். அவர் ரஷ்ய புரட்சியை விளக்குறதுக்காக சொன்ன ஒரு குட்டி கதை ரொம்ப பிரபலம். அது என்னன்னா, ஒரு ஊர்ல ஒரு பூதம் இருந்தது. அது வயலை உழுதது, விவசாயம் பண்ணுச்சு. காலகாலத்துல களை எடுத்தது, நல்ல விளைச்சல். அறுவடை பண்ணுச்சு, தானியம் குவிஞ்சது. இருந்தாலும் அந்த பூதமும் அதன் குடும்பமும் உப்பில்லாத கூழைத்தான் குடிச்சுது. அந்த பூதம் நிறைய வீடுகளை கட்டுச்சு, மாட மாளிகைகளை கட்டுச்சு. ஆனா அதுவும் அது குடும்பமும் ஒரு சாதாரண குடிசையிலே தான் இருந்தது. அந்த பூதம் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் கட்டுச்சு. ஆனா அந்த பூதத்துக்கு அது குடும்பத்துக்கும் எழுத்து வாசனையே கிடையாது. அது பஞ்சாலைகள்ல வேலை செஞ்சு நிறைய துணிமணிகளை உற்பத்தி பண்ணுச்சு. ஆனா அதுவும் அது குடும்பமும் கிழிஞ்ச துணியைத்தான் கட்டியிருந்தது. அந்த பூதம் செய்யற வேலைகள் அதிகம். ஆனா அது எலும்பும் தோலுமா இருந்தது. அதோட குடும்பம் வறுமையில ரொம்ப கஷ்டப்பட்டது. அந்த ஊர்ல ஒரு நல்ல மனிதர் இருந்தார். இந்த பூதம் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்குது, ஆனா இதோட நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்குதேன்னு நினைச்சார். கிட்ட போய் உத்து பார்த்தார். அந்த பூதத்தின் 2 கண் இமைகளும் வீங்கி போய் பார்வையிலே முக்கால் வாசியை மறைச்சிருந்தது. உடனே தன் கையில வச்சிருந்த ஒரு கருவியால அந்த இமைகளை தூக்கி விட்டார். இப்பதான் அந்த பூதத்தின் பார்வைக்கு எல்லாம் பளிச்சுன்னு தெரிஞ்சது. உற்பத்தி பண்றவனுக்கு ஒண்ணும் கிடைக்கலையேன்னு யோசிக்க ஆரம்பிச்சது. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், அதுக்காக பாடுபடுவேன்னு வீர முழக்கமிட்டது அந்த பூதம். யார் அந்த பூதம்? உழைக்கும் தொழிலாளர்களும் விவசாயிகளும் தான் இந்த பூதம். சமூக சூழ்நிலை அதோட கண்களை மறைச்சிருது. அது விளக்கப்பட்டது, சமதர்மம் வந்தது. இதுதான் அவர் சொன்ன பூதக்கதை. இன்னொருத்தர் உழைப்பை சுரண்டது இருக்கு பாருங்க, அதுதான் திருட்டுலயே பெரிய திருட்டு. ஒரு பெரிய சந்தை. ஆடு மாடு கழுதை குதிரை எல்லாம் அங்கே கொண்டாந்து விற்கிறது வாங்குறது வழக்கம். ஒரு பெரிய மனுஷன் அங்க நிறைய கழுதைகளை ஓட்டிக்கிட்டு வந்து விற்கிறது வழக்கம். மத்தவங்க விற்கிற விலையை விட ரொம்ப குறைச்ச விலைக்கு இவர் விற்பார். ஒரு கழுதைய 100 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்தார். அது எப்படிங்க இவ்வளவு குறைச்சல் விலைக்கு உங்களால இதை விற்க முடியுதுன்னு கேட்டார் இன்னொருத்தர். அது ஒண்ணுமில்ல, இந்த கழுதைய கவனிச்சுக்கிற வேலைக்காரனுக்கு நான் சம்பளம் எதுவும் கொடுக்கறது இல்ல. அதுக்கு வேண்டிய ஆகாரம் எல்லாம் காசு கொடுத்து வாங்குறது இல்ல. திருடியே கொண்டாந்து போட்டுடுவோம். அதனால எனக்கு இந்த கழுதையோட அடக்க விலையே குறைச்சலா படுது. அதனாலதான் ஒரு கழுதை 100 ரூபாய் விலைக்கு விற்க முடியுதுன்னார் அவர். அப்படின்னா என்னோட கழுதைய 25 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு நான் தயார்னார் இவர். அது எப்படி முடியும்னார் இவர். ஐயா, நீங்க கழுதைய வளர்க்கறதுக்கு தேவையான உழைப்பையும் கழுதைக்கு தேவையான ஆகாரத்தையும் திருடுறீங்க. நான் கழுதையே திருடுறேன். அதுதான் இதுல உள்ள ரகசியம் அப்படின்னா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.